மதுரையில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் எழுப்புதல் உபவாச ஜெப கூட்டம். நாள் டிசம்பர் 21. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. தேவ செய்தி மற்றும் ஜெபம் சகோதரர் எல். வின்சென்ட்ராஜ். உங்க வாழ்க்கை கொஞ்சத்துல உண்மையா இருந்தால் அநேகவற்றை கர்த்தர் மாற்றி விடுவார். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் சொல்லுங்கள். சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். என் வழி கோணலா இருக்குது, என் வழி மாறுபாடா இருக்குது, நான் தப்பா நடந்துகிட்டு இருக்கிறேன் என்ற உணர்வு செம்மையானவர்களுக்கு வரும். இடம் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம், பைபாஸ் ரோடு, பழங்காநத்தம், PRC டிப்போ அருகில், மதுரை. தேவ பிள்ளைகளே, இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேசத்தின் எழுப்புதலுக்காக இணைந்து ஜெபிப்போம் வாருங்கள். மேலும் விவரங்களுக்கு 9498 00 0449 9442 80 0449. பழங்களும் உண்டாகுமா உயர்நூல செடியில் ஆகாத பழங்கள் வந்திடுமா அத்தி மரத்தில்
செய்பவரே, சேரக்கூடாத ஒளியில் நிறைந்து வாழ்பவரே, உம்மையை ஆராதிப்பேன், உம்மையை ஆராதிப்பேன், உம்மையை ஆராதிப்பேன், உம்மையை ஆராதிப்பேன். உயிருள்ள வரையில் தேவனை உயர்த்தி பாடிடுவேன், உள்ளளவும் என் இயேசுவை கீர்த்தனம் பண்ணிடுவேன். உயிருள்ள வரையில் தேவனை உயர்த்தி பாடிடுவேன், உள்ளளவும் என் இயேசுவை கீர்த்தனம் பண்ணிடுவேன். மனிதன் மேல் நம்பிக்கையை வைக்க மாட்டேன், கர்த்தரையே நம்பி சார்ந்து வாழ்ந்திடுவேன். மனிதன் மேல் நம்பிக்கையை வைக்க மாட்டேன், கர்த்தரையே நம்பி சார்ந்து வாழ்ந்திடுவேன். அணுக முடியாத ஒளியில் வாசம் செய்பவரே, சேரக்கூடாத ஒளியில் நிறைந்து வாழ்பவரே, உம்மையை ஆராதிப்பேன், உம்மையை ஆராதிப்பேன், உம்மையை ஆராதிப்பேன், உம்மையை ஆராதிப்பேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் இல்ல, கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாய் நம்மை ஆசிர்வதித்து அற்புதம் செய்து நடத்துவார். இன்றைக்கும் ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி தேவனுடைய அந்த நன்மையை சுதந்திரிக்க நாம் இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். ஏசாயா 11:9 பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, என் பரிசுத்த பர்வதத்திலே தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. பூமி ஜலத்தினால் நிறைந்திருப்பது போல ஜனங்கள் என்னை அறிகிற அறிவினால் மகிமையினால் நிரம்பியிருப்பார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், என் பரிசுத்த பர்வதம் அப்படின்றார். எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குல்ல. ஆண்டவர் பரிசுத்த பர்வதம்னு வச்சிருக்கிறார். ஏன் அதை அப்படி சொல்லணும்? பர்வதம்னா மலைகள், குன்றுகள் அப்படிலாம் சொல்லுவோம். இந்த பரிசுத்த பர்வதம் என்ன தெரியுமா? நம்ம ஆண்டவரை சந்திக்க போகிற இடம், ஜெபம் பண்ண போகிற இடம். இயேசுவை பார்த்தீங்கன்னா பூமியில் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். பகலெல்லாம் ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஆனால் ராத்திரி ஆயிடுச்சுன்னா சீசர்களை அழைத்து கொண்டு மலை மீது ஏறி ஜெபம் பண்ணுவாராம். முழுவதும் ஜெபம் பண்ணுவாராம். எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குல்ல. அந்த ஜெபம் பண்ணுற இடத்துக்கு பேர் தான் பரிசுத்த பர்வதம். பரிசுத்த பர்வதம். இன்றைக்கி அந்த பர்வதம் நம்ம வீட்டில் இருக்கா? பெட்ரூம்லாம் நல்லா அழகுபடுத்துகிறோம், அப்பப்போ மாற்றுறோம், ஸ்க்ரீனை மாற்றுவோம், லைட்டை மாற்றுவோம், டைல்ஸை மாற்றுவோம். பெரிய பங்களா, பண்ணையார் மாதிரி வீடு இருக்குது, அரண்மனை மாதிரி கட்டியிருக்கிறேன். ஜெப வீடு இருக்கா? வேதம் வாசிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கா? அது போகிற போக்கில் அப்படியே காலண்டரில் ஒரு வாசிச்சுட்டு போயிடுவோம். இன்றைக்கி ஒரு பரிசுத்த பர்வதம் உங்கள் வீட்டில் இருக்கணும்.
அந்த அந்த பர்வதத்தில் ஆண்டவரை சந்திக்கிற ஒரு நேரம் நீங்கள் வச்சுக்கணும். இதை ஆண்டவர் அவரை நேசிக்கிற பிள்ளைகள்கிட்ட எதிர்பார்க்கிறார். இதைத்தான் ஏசாயா 56:7 கூட நம்ம பார்க்குறோம். நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு என் பிள்ளைகளை கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ்ந்திருக்க பண்ணுவேன். ஆண்டவரை நம்மளை கொண்டு போகணும், தேவ சமூகத்துக்கு கொண்டு போகணும், ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு வார்த்தைக்குள்ளே கொண்டு போகணும். நீங்களா உங்கள் திறமையை உங்கள் சுயநீதை நம்பி ஜெபிச்சிட முடியாது. நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு அவர்களை கொண்டு வந்து என் ஜெப வீட்டில் மகிழ்ந்திருக்க பண்ணுவேன். இன்றைக்கி ரொம்ப பேருடைய ஜெபம் என்னன்னா, ஆண்டவர்கிட்ட கேட்குறதாகவே இருக்கும், பெட்டிஷன் தான். எனக்கு இதை கொடுங்க, அதை கொடுங்க, இது வேணும், அது வேணும், இன்றைக்கி இவரை பார்க்க போகிறேன், இந்த வியாபாரம் ஓடணும், இந்த தொழில் நல்லா நடக்கணும், இந்த காரியம் நடக்கணும், இந்த பணம் வரணும். அது இல்லை, ஒரே அழுகை, ஒரே பற்கடிப்பு. வீட்டுக்காரன் சரியில்லை, பிள்ளைகள் சரியில்லை, வரவுக்கு மேலே செலவு ஆகிட்டுருக்குது, அழுகையும் பற்கடிப்பு, முறுமுறுப்பு இதுதான். ஆனால் ஜெப வீடு என்பது நான் அவர்களை களிகூற பண்ணுவேன், மகிழ்ந்திருக்க பண்ணுவேன். இன்றைக்கி உங்கள் ஜெபம் மகிழ்ந்திருக்கிற ஜெபமாக இருக்கா? அழுகையும் பற்கடிப்பும் முறுமுறுப்பும் ஆண்டவர்கிட்ட இன்னும் அப்படியே இது வேணும் அது வேணும் நச்சரிக்கிறதா இருக்குதா? என் பரிசுத்த பர்வதத்துக்கு அவர்களை கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ்ந்திருக்க பண்ணுவேனார். இன்றைக்கு காலையில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு பரிசுத்த பர்வதத்துக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வருவார். யோவேல் 3:17-18 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, பர்வதங்கள் திராட்சரசங்களை பொழியும், மலைகள்லேருந்து பால் தேனும் ஆராய் ஓடுமா. இன்னைக்கு அந்த பர்வதத்தில் என்ன இருக்குதா? திராட்சரசம் இருக்குது, பாலும் தேனும் ஓடுகிறது. உங்கள் களஞ்சியங்கள் நிரம்பி இருக்கும், உங்கள் ஆத்மா தேவனுடைய வார்த்தையால் நிரம்பி இருக்கும். அப்போ தான் ஆண்டவர் சொன்ன இந்த வாக்கு நிறைவேறுது. என் பரிசுத்த பர்வதம் எங்கும் கேடு செய்வாரும் இல்லை, தீங்கு செய்வாரும் இல்லை என்று சொன்னார். இந்த காலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளை, இன்றைக்கு ஆண்டவர் அவருடைய ஜெப வீடாக, பர்வதமாக, பரிசுத்த பர்வதமாக உங்களை மாற்றி இன்றைக்கு பாலும் திராட்சரசமும் தேனும் பெருகி ஓடுகிற ஒரு இடமாக ஆண்டவர் உங்களை மாற்றி இந்த நாளில் அற்புதமாய் ஆசீர்வதித்து நடத்தப் போகிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிப்போமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேர் மேலும் கர்த்தருடைய மகிமை இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக. என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை, திராட்சை ரசமும் பாலும் பெருகி ஓடுவது போல அவர்கள் களஞ்சியங்கள் நிரம்பி இருப்பதாக வெறுமை நீங்கட்டும், மகிழ்ச்சி உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார். கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமேன்.